கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. தேவன் உன் பிரச்சனை, பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்களை ஒரு திரி அணைகிறது போல அவைகளை ஒழித்து போடுவார். ஏசாயா 43வது அதிகாரம், ஏசாயா எழுதுகிற புஸ்தகம் 43வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடி ஒரு திரி விழுந்து கிடக்கவும், ஒருமித்து எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றார். உங்க ப்ராப்ளம் எதுவானாலும் ஒரு மெழுகுத்திரி அணைந்து போகிறது போல, ஒரு சின்ன கேண்டில், இந்த விளக்க கொளுத்தி வச்சிருப்பாங்க, அது அணைந்து போகிறது போல அந்த உங்களுடைய ப்ராப்ளத்தை கர்த்தர் அணைத்து போடுகிறார். அழகா சொல்ற பாருங்க. ரதங்கள், குதிரைகள், இராணுவங்கள், பராக்கிரமசாலிகள், இப்படி 4 பக்கத்துல இருந்தோம். ஒரு பக்கம் ரதம், இன்னொரு பக்கம் குதிரை வீரர்கள், இன்னொரு பக்கம் இராணுவம், அடுத்த பக்கம் பராக்கிரமசாலிகள், 4 பக்கமும் இருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், உங்களை சுற்றி பட்டய கருக்கள் நின்றாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு திரி அணைகிறது போல உன் பிரச்சனை ஒழித்து போகும். உங்க கடன் ஒரு திரி அணைகிறது போல கர்த்தர் கடனை மாற்றி தருவார். உங்க பிள்ளைகளுடைய காரியத்துல, படிப்புல, வேலை இல்லாத பிரச்சனையில ஒரு திரி அணைகிறது போல எல்லா ப்ராப்ளமும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். அதுக்கு அடுத்தால சொல்றாரு. இதனால கர்த்தர் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லி முடிக்கல. 18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முன்னால நடந்த கஷ்டத்தை நினைக்காதே. நீ எதிர்காலத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பூர்வமானவைகளை சிந்தி. கர்த்தரை அறிந்து கொண்ட நாள்ல இருந்து இந்நாள் வர கர்த்தர் உன்னை கைவிடாதவர். கர்த்தர் எப்படி உன்னை கைவிடுவேன் என்று அதை சிந்தித்து பாரு. உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். 19வது வசனத்துல சொல்றேன், இது ஒரு புதிய காரியத்தை நிச்சயமா சொல்றேன். புதிய காரியம் வந்து வருகிறது. எல்லாமே புதிய பிகினிங்கா இருக்க போகுது. அநேகருக்கு புதிய பிளேஸ்மெண்ட் வரப்போகிறது. நான் சொல்றேன், கட்டாயம் கர்த்தர் புதிய காரியத்தை உங்க ப்ராப்ளத்தை எல்லாம் ஒரு திரி அணைகிறது போல அணைய வைத்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எங்களால தகப்பனே, ஒரு திரி அணைகிறது போல பிரச்சனை முற்றுப்புள்ளி வைத்து எங்களை ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.